இப்போ வந்து EE3462 டிரான்சிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஜெக்டில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பவர் சிஸ்டம் அண்ட் பேராமீட்டர் ஆஃப் சிங்கிள் அண்ட் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் வித் சிங்கிள் அண்ட் டபுள் சர்க்யூட். இப்போ பேராமீட்டர் ஆஃப் சிங்கிள் அண்ட் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்னா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைனோ த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைனோட பேராமீட்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சிங்கிள் சர்க்கியூட் டபுள் சர்க்கியூட் லைன். சிங்கிள் சர்க்கியூட்னா ஆர்ஒய்பி ஒரே ஒரு லைன் மட்டும் போச்சுன்னா அது வந்து சிங்கிள் சர்க்கியூட். ரெண்டு லைன் போச்சுன்னா ஆருக்கு ரெண்டு லைன், ஒய்க்கு ரெண்டு லைன், பிக்கு ரெண்டு லைன் போச்சுன்னா அது டபுள் சர்க்கியூட். நார்மலி டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்து ஃபார் சாலிட் கண்டக்டர், ஸ்டாண்டர்ட் கண்டக்டர், பண்டல் கண்டக்டர். இந்த மூணு கண்டக்டர்ஸ்லாம் எப்படி அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இண்டக்டன்ஸ் இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஏஜி சர்க்கியூட்டை எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணும் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறப்ப. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் வேரியஸ் கண்டக்டர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபைன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் ஃபைன் பண்ணுறது. அல்லது சாலிட் கண்டக்டருக்கு, ஸ்டாண்டர்ட் கண்டக்டருக்கு, பண்டல் கண்டக்டருக்கு ஃபைன் பண்ணோம். இந்த சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் அண்ட் ஸ்டாப்பர். சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்னா இப்போ 3 ஒயர்ஸ் போதுன்னா, ஆர்ஒய்பி போதுன்னா மூணுத்துக்குமே சேம் ஸ்பேசிங் இருந்துச்சுன்னா சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங். அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்னா அன்சிமெட்ரிக்கலாக ஸ்பேசிங் இருந்துச்சுன்னா அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் சொல்லுவாங்க. அண்ட் டிரான்ஸ்போசிஷன்னா எவ்ரி சம் டிஸ்டன்ஸ் ஆர்ஒய்பி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து ஃபியூச்சர் கிளாஸ்ல எப்படி பார்க்கலாம் என்ன டிரான்ஸ்போசிஷன்னா என்னன்ட்டு. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் ஜிஎம்டி. ஜீன் மீன் கிரேட் மீன் டயாமீட்டர் சொல்லுவாங்க, ஜாமெட்ரி மீன் டயாமீட்டர் சொல்லுவாங்க. அது வந்து நான் செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் ஜிஎம்டி எப்படி வந்து ஜிஎம்டி எப்படி இருக்குன்னு கேல்குலேஷன், அது அந்த கேல்குலேஷன் பார்க்கலாம். அப்புறம் ஸ்கின் அண்ட் ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட், இந்த இது வந்து நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். அப்புறம் வந்து டிபிக்கல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கண்டக்டர் டைப்ஸ், கண்டக்டரோட கான்ஃபிகரேஷனும் அதோட டைப்ஸ் பார்க்கலாம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் பேராமீட்டர்ஸ்னால் நம்ம ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், அது வந்து இஹெச்வி லைன்ஸில் பார்க்கலாம். இஹெச்வின்னா ஹை வோல்டேஜ், எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் லைன்ஸில் எப்படி இருக்கும். அப்புறம் இன்டர்ஃபேஸ் வித் நெய்பரிங் கம்யூனிகேஷன் லைன். இப்போ வந்து பவர் லைன் டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப நெய்பரிங் கம்யூனிகேஷன் லைன்ல வந்து அஃபெக்ட் இருக்கும். அதையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். வந்து we go to the first topic in this unit. First topic வந்து structure of power system. In structure of power system பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 3 structure தான் வந்து பார்த்தீங்கன்னா the electrical power system consists of generation, transmission and distribution. இப்போ டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். பவர் ஜென்ரேஷன்றது பவரை ஜென்ரேட் பண்ணுறது, டிரான்ஸ்மிட்ன்றது பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது. The transmission system supply bulk power transmit பண்றது, and the distribution system transfer electrical power to the ultimate customers. ultimate customerக்கு வந்து distribute பண்றது தான் distribution. transmit பண்றது bulk power transmit பண்றது. The generation of electric power is nothing but the conversion of one form of energy into electrical energy. ஜென்ரேஷன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. electrical energy is generated in hydro, thermal and nuclear power plant. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ, தெர்மல் அண்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ல ஜென்ரேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் நான் ரினியூவபிள் எனர்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுவாங்க. வேவ்ஸ், ஃபாசில் ஃபியூயல், அதெல்லாம் சம் ஆஃப் த எனர்ஜி ஜென்ரேஷன் மெத்தட். மெயினாக வந்து ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 6.6 kV, 10.5 kV, 11 kV, 13.8 kV, 15.75 kV. அது இல்லாமல் சம் அதர் கேவிஸ் தான். மோஸ்ட்லி வந்து பிலோ 20 kVக்குள்ளே தான் ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இஸ் த பவர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். பவர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி 6.6 kV, 10.5 kV, 11 kV, 13.8 kV ஆர் 15.75 kV. அது இல்லாமல் ஒரு அப் டு 20 kV வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுவாங்க.
ஜெனரேட் பண்ண வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிங் அண்ட் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. சப்ஸ்டேஷன் சென்டிங் அண்ட் சப்ஸ்டேஷன் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் அப் சப்ஸ்டேஷன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இங்கே 11 கேவி எடுத்திருக்காங்க. 11 கேவி வந்து ஜென்ரேட் பண்ணுறது எடுத்தீங்கன்னா அது ஸ்டெப் அப் பண்ணுறப்ப 11 கேவி டு 220 கேவியை மாற்றும். அப்படி இல்லைன்னா 122 கேவியை மாற்றும். அப்படி 110 கேவியை மாற்றும். அப்படி இல்லை 400 கேவியை மாற்றும். அப்படி இல்லைன்னா 765 கேவியா மாற்றும். இந்த ஸ்டெப் அப் பண்ற வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இதான் டிரான்ஸ்மிஷன். இது வந்து பிரைமரி டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இந்த பிரைமரி டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையும் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் ரிசீவிங் சப்ஸ்டேஷன் இருக்கும். இந்த சப்ஸ்டேஷன்ல ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க. ஸ்டெப் டவுன் சப்ஸ்டேஷன். இது ஸ்டெப் டவுன் சப்ஸ்டேஷன். இங்க வந்து 220 கேவி 110 கேவி 400 கேவி வந்து இந்த பிரைமரி சைடில் இருக்கும். ஸ்டெப் டவுன் பண்ணுறப்ப 220 வோல்ட் கேவி பார் 33 கேவி ஆர் 66 கேவியா ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப் டவுன் பண்ணுற ரிசீவிங் அண்ட் சப்ஸ்டேஷன் வந்து ரிசீவிங் சப்ஸ்டேஷன் வந்து ஸ்டெப் டவுன் சப்ஸ்டேஷன். இது செகண்டரி ஸ்டேஷனுக்கு செகண்டரி டிரான்ஸ்மிஷன் போகும். செகண்டரி டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு அகைன் செகண்டரி சப்ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. செகண்டரி சப்ஸ்டேஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் சப்ஸ்டேஷன். இதுவும் ஸ்டெப் டவுன் சப்ஸ்டேஷன். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 33 கேவி. இங்கே செகண்டரி டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 33 கேவி ஆர் 66 கேவியா இருக்கும். அது ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு 11 கேவி ஆர் 6.6 கேவியா மாற்றுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. பிரைமரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அகைன் திருப்பியும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் ஆர் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்ல வந்து அகைன் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு 11 கேவி ஆர் 6.6 கேவி வந்து 400 கேவி ஆர் 400 வோல்ட்னா 3 ஃபேஸ், 230 வோல்ட்னா சிங்கிள் ஃபேஸ் அப்படி மாத்திட்டு செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வந்து ஜென்ரேட் பண்ணது பிரைமரி டிரான்ஸ்மிஷன். செகண்டரி டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒன்லி டிரான்ஸ்மிஷன் மட்டும் நடக்குது. பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னா பவர் சப்ளை எடுப்பாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டெப் டவுன் ஆகுது. பிரைமரி டிரான்ஸ்மிஷனுக்கு அப்புறம் செகண்டரி டிரான்ஸ்மிஷனுக்கு அப்புறம் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல பிக் கஸ்டமர்ஸ் வந்து எடுப்பாங்க. பிக் கஸ்டமர் வந்து செகண்டரியில இருந்து எடுப்பாங்க. அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இங்க வந்து சர்வீஸ் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் எடுப்பாங்க. இதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பவர் சிஸ்டம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் கம்பல்சரி பவர் சிஸ்டம்ல. இதுதான் வந்து ஜென்ரேட்டர். த டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார் பவர் எனர்ஜி ஃப்ரம் ஒன் சர்க்யூட் டு அனதர் வித்தவுட் சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி. டிரான்ஸ்மிஷன் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பவர் ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு அனதர். கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் டு ப்ரொடெக்ஷன் பர்பஸ் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் வந்து பிரைமரி டிரான்ஸ்மிஷன்னா 110 கேவி 132 கேவி 220 கேவி 400 கேவி 765 கேவி ஹையர் வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன். இது வந்து 3 ஃபேஸ் 3 ஒயர் சிஸ்டம். ஒரு ஒயர் தான் போகும் இந்த டிரான்ஸ்மிஷன்ல. பிரைமரி டிரான்ஸ்மிஷன். செகண்டரி டிரான்ஸ்மிஷன்ல வந்து 3 ஒயர் தான் போகும். இது 3 ஃபேஸ். இது வந்து 33 கேவி ஆர் 66 கேவி ஃபீடரா இருக்கும். பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் 3 ஒயர் சிஸ்டம். இதுவும் 3 ஒயர் கேவி தான். இது 11 கேவி ஆர் 6.6 கேவி 3 ஃபேஸ் 3 ஒயர் சிஸ்டம். செகண்டரி டிரான்ஸ்மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒயர் சிஸ்டம் ஆர் 5 ஒயர் சிஸ்டம் வரும். இது நார்மலாக 400 வோல்ட்டா இருந்ததுன்னா 3 ஃபேஸ், 230 வோல்ட்னா சிங்கிள் ஃபேஸ். மோஸ்ட் ஆஃப் த அப்ளையன்சஸ் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சரு. இது தெரிஞ்சாதான் மற்ற எல்லாமே வந்து இந்த பவர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த கிரிட் ஸ்மார்ட் கிரிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸ்மார்ட் கிரிட், மைக்ரோ கிரிட், எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் ஏசி டிரான்ஸ்மிஷன், அப்புறம் ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சம்மாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏசி இது வந்து ஹை வோல்டேஜ் ஏசி டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.